உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆம், இது எமது 262வது அறிவியல் தகவல் அரங்க அமர்வு. இது உண்மையிலே நாங்கள் பார்த்தால் இரண்டாவது தடவையாக நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் இதை செய்கின்றோம். இவ்வளவு காலம் ஒரு வெள்ளிக்கிழமைகளிலே மாலை 8 மணிக்கு செய்து வந்த நாங்கள் குறிப்பாக இந்த இலங்கையில் இருக்கிற பார்வையாளர்கள் மற்றும்படி அந்த வளவாளர்கள் அதாவது ஸ்பீக்கர்ஸ் அவைகளையும் உள்வாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த டைம் சேஞ்சை செய்த நாங்கள் அண்ட் அந்த டேயை சண்டேக்கு மூவ் பண்ணி செய்துருக்கிறோம். இந்த டைம் எங்களோட வளமையான ஆடியன்ஸுக்கு சில பேருக்கு சவாலான டைமாக இருக்கலாம் இதில் ஜாயின் பண்ணுறது. ஆனால் நாங்கள் இது ஒரு தூர நோக்கத்தோடு தான் செய்திருக்கிறோம். ஸோ வருங்காலங்களில் இது சரியாக இருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைய இந்த அமர்விலே நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ஒரு வேர்ல்ட் விஷன் ஒரு மிஷன் உண்டு. உங்களுக்கு தெரிந்திருக்கும் வேர்ல்ட் விஷன் இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அவை ஒரு பர்டிகுலர் மிஷன் இன் ஸ்ரீலங்கா. இப்போ அந்த டைட்டிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த வேர்ல்ட் விஷன் 50 வாரங்களில் 50 பாடசாலைகள் பிள்ளைகளை தயார்படுத்தல், வலுவூட்டல் மற்றும் வளர்த்தல். அவை எக்ஸாக்ட்லி அந்த இங்கிலீஷ் வேர்டிங்லேயே என்ன மாதிரி சொல்லி நம்ம சொன்னால் வேர்ல்ட் விஷன் 50 schools in 50 weeks, equipping, empowering and nurturing children. ஸோ அது சரியான சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும். ஸோ அந்த விடயங்கள் சம்பந்தமாக டீட்டெயிலாக நாங்கள் இங்கே பகிர்றதுக்கு அதன் பேச்சாளராக வேர்ல்ட் விஷன் ஸ்ரீலங்கா இந்த நேஷனல் டைரக்டர் டாக்டர் தனன் சேனாதிராஜா இங்கே ஸ்பீக்கராக வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் இங்கே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதற்கு மோடரேட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் ஆனந்தன் ஆனோடும் இங்கே வந்திருக்கிறார் தமிழ் ஹெல்ப்லைன் சார்பாக. அவரையும் நாங்கள் இங்கே வரவேற்றுக் கொள்கின்றோம். நேரடியாக நான் நிகழ்ச்சியை மிஸ்டர் ஆனந்தன் ஆனோடு அவர்களிடம் கையளிக்கின்றேன். வணக்கம் ஆனல்ட், வணக்கம் டாக்டர் தானன். வணக்கம் லோதாஸ், உங்களோட இன்ட்ரடக்ஷனுக்கு அறிமுகத்துக்கு நன்றி. என்னடால் இந்த வேர்ல்ட் விஷன் இந்த பதிவை வேர்ல்ட் விஷன் உலகத்தில் இருக்கிற பலரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால ஒரு அறிமுகத்தை ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சுட்டு நேரடியாக திரும்ப தமிழுக்கு போகலாம் என்று விரும்புகிறேன். Thank you, Dr. Dharan Senadaraja, for joining us on behalf of World Vision on this Tamil Helpline Sunday session in sharing information with all our wider audience here in the UK and overseas. We are particularly pleased to welcome you. You've been such an instrumental person in growing World Vision's activities in Sri Lanka, and for us, you are fondly remembered from your cricketing exploits at St. John's College, and also your singing and your amazing leadership skills from the early stages of youth movement at the church, and subsequently now in your professional career. நேரலுக்கு தனன் சேனாதிராஜா அறிமுகப்படுத்துகின்றால் எனக்கு அவரை சிறுபிராயத்திலிருந்தே அவரை எனக்கு தெரியும். அவர் பெரியவான் கல்லூரியில் சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர், அதிலும் வேகப்பந்து வீச்சாளர். அவருடைய வேகப்பந்து வீச்சை பார்ப்பதற்கு பலரும் போயிருந்து பார்க்கின்ற காலத்திலே நானும் ஒரு சிறுவனாக அதை கண்டு கழித்து அவரிடம் கற்றுக்கொண்டது அவருக்கு தெரியாமலே நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம். அவருடைய திறமை கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப், அதாவது முகாமைத்துவம், அதிலேயும் வலுப்பெற்று இப்பொழுது வேர்ல்ட் விஷனை இலங்கையில் முன்னின்று நடத்தி வருகின்றார். அவரை நாங்கள் எல்லாரும் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். தனன், நீங்கள் நேரலுக்கு முதல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோவையும் தயாரித்து வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு போகிறதுக்கு முன் உங்களுடைய முதல் ஒரு ப்ரீஃபேஸ் சம்மரி and then we'll go into the main activities. Welcome, Dhanan. Thank you. நீங்கள் கொடுத்த இந்த அழைப்புக்கு நன்றி. இலங்கையில் 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் 3 நாங்கள் வேர்ல்ட் விஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அப்போ அந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் தேர் வாஸ் அ சைக்ளோன். அந்த சைக்ளோன் நிமித்தமாக தான் வேர்ல்ட் விஷனை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள்.
குளோபலி இதுங்களை 76வது வருஷம். நாங்கள் we are a child focused organization, so we work for the benefit of children. ஸோ எங்களோட மெயின் பில்லர்ஸ் வந்து வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன், தென் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், advocacy, child protection, and livelihood development for the parents. அதோட ஏதாவது இப்போ அனர்த்தங்கள் நடந்தால் அல்லது எனி ட்ரெஜடிஸ் ஆர் மேன்மேட் ஆர் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், நாங்கள் we do a lot of relief work. உதாரணமாக we did a lot, about $110 million tsunami time we did projects. அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு ஈஸ்டர் சண்டே அட்டாக்ஸ், அது முடிய இந்த கோவிட் பேண்டமிக், அதுக்கு பிறகு இக்கனாமிக் கிரைசிஸ், இப்போ போன நவம்பர் டிசம்பர் அந்த டிட்வா சைக்ளோன், அது எல்லாத்துலேயும் நாங்கள் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு கோ அண்ட் ஒர்க், அண்ட் வி ஆல்வேஸ் ஒர்க் வித் த கவர்மெண்ட். ஸோ தட் ஹெல்ப்ஸ் டு ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் அஸ். அண்ட் ஆல்சோ இலங்கையில் 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அல்ல 24 டிஸ்ட்ரிக்ட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த 49 வருடமும். கொலம்பில் நாங்கள் ஒர்க் பண்ணல, இந்த கொலம்பு இஸ் ரிலேட்டிவ்லி வெல்த்தி. அப்போ நாங்கள் மற்ற 24 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அண்ட் இப்போ ஒரு மோர் தேன் இப்போ எங்களோட டோட்டல் பட்ஜெட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ மட்டும் அப் டு இந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர் இஸ் ஓவர் $1 billion over a period of time, over a long period of time, including tsunami and everything. இப்போ எங்களோட கரண்ட் பட்ஜெட் இஸ் அரவுண்ட் $18 to $20 million. அதோட கணக்கு வேலை செய்து கொண்டு இருக்கோம். ஸோ இந்த 50 schools in 50 weeks வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொஜெக்டை நாங்கள் செய்ய பார்க்குறோம் எங்களோட 50th anniversary கமெமரேட் பண்ணுறதுக்காண்டி. தேங்க்யூ. Thank you very much for the introduction. லோதாஸ், இந்த வேர்ல்ட் விஷன் ஒரு வீடியோ ப்ரோமோ ஒன்று தந்திருக்கணும், அதை இப்போ நாங்கள் ப்ளே பண்ணோம்னால் அதை தொடர்ந்து நாங்கள் சாய்க்கலாம். ஓகே. Here's the challenge: 50 schools in 50 weeks. School is where children spend most of their childhood, nearly 12 years. And the school should be able to equip, empower and nurture the children. Sri Lanka has over 10,000 schools, and most of them lack the basic facilities to give a holistic education to the children. So we have taken on the challenge in 50 schools to identify their most pressing needs and deliver practical, sustainable solutions in 50 weeks. Establishing safe and inclusive learning spaces, installing smart classrooms, upgrading computer labs, science labs and libraries, improving water sanitation facilities, creating nutrition gardens to support the school meal programs, ensuring accessible learning spaces for children with disabilities, and many more. A well-equipped, inclusive and nurturing school can transform lives. So please join us in this challenge, for education is the greatest investment that we can make for the future. Thank you. That was very short and informative. Now, இப்போ நீங்க சொல்றீங்க 50 கிழமைகள்ல 50 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த தலையங்கங்களுக்குள்ள நீங்க உதவி செய்ய போறீங்கன்னு. மற்றது உங்களோட சேர்ந்து எங்களை பயணிக்க சொல்லி அழைக்கின்றீர்கள். 2 விதமா கேட்கிறேன். ஒன்று இந்த பாடசாலைகளை எப்படி தெரிந்து கொள்வீங்கள்? அந்த 50 ஸ்கூல்ஸ், அதாவது 10,000 ஸ்கூல்ஸ்ல என்னென்று இந்த 50 ஸ்கூல்ஸை தெரிந்து கொண்டீங்கள்ன்றது ஒரு முதல் கேள்வி. அவைக்கு என்ன இல்லை? அப்போ நீங்கள் தெரிஞ்ச 50 என்றால் இன்னொரு மிச்ச ஸ்கூல்ஸை நாங்களும் செய்யலாமா, இல்லாட்டி உங்களோட சேர்ந்து செய்யலாமான்றதை பற்றி ஒரு விரிவாக சொல்லலாமா? ஓகே, முதலாவது இந்த நாங்கள் 50 ஸ்கூல்ஸ் ஏன் செலக்ட் பண்ணோம்னா அது ஒரு மினிமம். எந்த 50 வருஷம் நாங்கள் கம்ப்ளீட் பண்றபடினால அந்த ஒவ்வொரு இப்போ ஸ்ரீலங்கால 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் 2 ஸ்கூல்ஸ் அப்படின்னா நாங்கள் இன்க்ளூசிவ் நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒர்க் பண்ண பார்க்குறோம். வழக்கமே செலெக்ஷன் நாங்கள் செய்யறது பேஸ்ட் ஆன் அவங்களோட வல்னரபிலிட்டி, அவங்களுக்கு இருக்கிற தேவைகளை பார்த்து. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ரிச்சான காசு உள்ள நல்லா இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு போக மாட்டேன். அதோட இதை செலக்ட் பண்ணது அந்த லோக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை
அசிஸ்டன்ஸோடு சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அண்டர் த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்களுக்கு எதிராக நாங்கள் போக முடியாது. இப்போ அவங்களுக்கு தான் ஐடென்டிஃபை பண்ண ஸ்கூல்ஸ் எங்களுக்கு காட்டுவாங்க. அவரை நாங்களும் எங்களோட வல்னரபிலிட்டி மேப்பிங் போயிட்டு செய்வோம். அதுலேயும் தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனால் இதுக்கு மேலே எங்களுக்கு ஃபண்டிங் வந்துன்னா, டோனர்ஸ் இருந்தால், பார்ட்னர்ஸ் இருந்தால், அதுக்கு மேலேயும் 50க்கு மேலேயும் நாங்கள் ஸ்கூல்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்குறீங்க வந்து இந்த அடிப்படை தேவை வல்னரபிலிட்டிஸ் குறிப்பாக என்னத்தை பார்க்குறீங்க? அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற என்ன தேவைகளை நீங்கள் வடிவாக பார்க்குறீங்க? இப்போ பார்த்த சில ஸ்கூல்ஸில் ஒன்று வந்து வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன். ஒன்று அந்த ஸ்கூல்ஸில் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை பிள்ளைகளுக்கு, அல்லது உப்பு தண்ணி தான் இருக்குது, அல்லது டாய்லெட்ஸ் ஆர் இன் அ டெரிபிள் ஸ்டேட் ஆர் தே டோன்ட் ஹேவ் அ டாய்லெட். ஸோ அது வாட்டர் சானிடேஷன் ஹைஜீனில் வரும். சில ஸ்கூல்ஸில் பிலீவ் இட் ஆர் நாட் 21ஆம் நூற்றாண்டில் அவங்கள்ட்ட தே நெவர் ஈவன் டச் த கம்ப்யூட்டர். ஸோ இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் முடித்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப், தெரியும் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப், குமார் சங்கக்கார, மயில ஜவாத் பார்ட்னர்ஷிப். அவங்களோட வி ஃபினிஷ்ட் இன் கல்பிட்டியில். அவங்க சில பேர் ஒரு நாளும் லேப்டாப்போ கம்ப்யூட்டர் கண்டது கிடையாது. ஸோ வி செட்டப் ஒரு ஐடி லேப், அதோட ஸ்மார்ட் போர்ட்ஸ் as well. சில ஸ்கூல்ஸில் அவங்களோட பில்டிங்ஸ், ஒரு ஸ்கூல் போய் பார்த்தேன் இந்த நார்த், அவங்களோட பில்டிங் 100 years old, அது இட்ஸ் பிரேக்கிங் அப்பார்ட், துண்டு துண்டாக வருது. இப்போ அதில் பில்டிங்கை கட்டி கொடுக்கணும். சில இடங்களில் இட் கேன் பி த ஃபர்னிச்சர், தே டோன்ட் ஹேவ் சேர்ஸ், டெஸ்க், அது. ஸோ அதெல்லாம் பார்த்து டிபெண்டிங் எந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை இருக்குதோ அதன்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி செய்வோம். அப்போ நீங்கள் அது வரவேற்கத்தக்கது. இப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் பட்ஜெட்டை சொல்றீங்க என்று சொன்னால், இப்போ ஒரு நேயர்கள் யாரும் விரும்பி உதவி செய்ய ஒழிக்கிட்டால், ஒரு ஸ்கூலுக்கு அவைகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சானிடேஷன், வாட்டர் சானிடேஷன் சொல்றீங்க, அவைக்கு ஒரு கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியை ஏற்பாடு செய்கிறது சொன்னால் எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஒரு டாய்லெட் ஹைஜீன் ப்ராஜெக்ட்ஸ் செய்து கொடுக்குறேன்றால் எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஒரு கிரெயினரை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகிறோங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நான் டிமோத்தி இஸ் ஆல்சோ ஆன் திஸ் கால், நான் அவரையும் கமெண்ட் பண்ண சொல்றேன். வழக்கமே டிபெண்ட்ஸ் ஆன் த நீட். இப்போ சில வேளையில் இப்போ ஒரு மினிமம் எங்களை பொறுத்த மட்டும் ஒரு அட்லீஸ்ட் 10 to 15 million rupees நெசசரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு. அண்ட் இட் கேன் ஈவன் கோ அப் டு ஒரு 50 million rupees கிட்ட போகும். டிமோத்தி, யூ வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட்? As Dr. Dalan said, the cost will be roughly in that range. So it depends on the project. அவர் சொன்ன மாதிரி depends on the requirements also. சில ஸ்கூல்ஸ்ல குடிநீர் இல்லை, தென் the laptops, computers அவங்க பார்த்ததும் இல்லை. So it depends on the project. The expense can also be in that range that was mentioned by Dr. Dalan. Right. So that is on water sanitation and water and sanitation. இப்போ furnishing, இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் சொன்னால் ஒரு furnishing, தென் ஒரு ஸ்கூல்னு சொல்லிக்க நீங்கள் இந்த 50 schools, average head count எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்? இஸ் இட் லைக் a large institutions or small like preschool? ஓகே, வழக்கமாக ஒரு வெரி லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கள்ட்ட தே ஆர் ஃபண்டட் வெல், அவங்களுக்கு அலுமினி அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது வழக்கமாக ஸ்மாலர் சைஸ் ஸ்கூல்ஸ், அதாவது எனிதிங் பிட்வீன் 100 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ரேஞ்சில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதில் சாரி, கோ ஹெட். No, you go ahead. நோ, அப்போ அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் போர்டுண்டா ஒரு 4 lakhs 5 lakhs வரும், 500,000 கிட்ட வரும் ஒரு ஸ்மார்ட் போர்டு. ஸோ இப்போ ஒரு 10 கிளாஸில் போடுறதுண்டா இட் வில் கம் க்ளோஸ் ஒரு 4.5 million rupees வரும் ஸ்மார்ட் போர்டுக்கு மட்டும். ஸோ அப்படி தான். இப்போ டாய்லெட்ஸ் சரியான எக்ஸ்பென்சிவ். இப்போ புது டாய்லெட்ஸ் கட்டுறேன்டா அதுவும் அந்த ரேஞ்ச் ஒரு 5-6-7 million கிட்ட வரும். இப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்கு கூட வரும், ஒரு 20 million அப்படி வரும்.
ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு நீங்க போய் இதில செய்றதுக்கு உங்களுக்கு லோக்கல் கவர்ன்மெண்ட் சப்போர்ட் இருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சப்போர்ட் இருக்கா? அவைகளுக்களால உங்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகள் வர வேண்டி இருக்கா? இல்லாட்டில் அவைகள் அந்த பட்ஜெட்ட இந்த லோக்கல் ஸ்கூல்ஸுக்கு குடுக்காம விட்டுட்டோமா? ஓகே. இந்த 2022ல வந்த அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் மூலமா இப்ப ம். உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஈவன் தோ அந்த tax collections have increased. Yeah. Education only in the last budget they slightly increased the education budget in percentage terms. அப்ப schools they are neglected. ஏண்டா அவங்கள்ட்ட இல்ல. The government doesn't have money. So basically அந்த கணக்கு காசு salaries-ல போகுது. What are the Right. essential maintenance அதெல்லாம் போகுது. அப்ப இந்த most of these schools are neglected. அப்ப Right. கவர்மெண்டால ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்ல. ஆனா we work with the local government and the education department of that province, அப்ப of that district. அப்ப அவங்க மற்றபடி மிச்ச எல்லா சப்போர்ட்டும் they will give us short of giving us money. Right. Right. So financial budget from the central government இந்த மாதிரி தேவைகளுக்கு பத்தாது என்று சொல்றீங்க. ஆனபடியா நீங்க Correct. ஸ்டெப் இன் பண்ணி அந்த ஸ்கூலுக்குரிய அடிஷனல் சப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால அந்தந்த ஸ்கூல்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறீங்க. Correct. அப்ப உங்களுக்கு அந்த லோக்கல் கம்யூனிட்டி சப்போர்ட் எதுவும் வர்றதா? லோக்கல் கம்யூனிட்டி பங்கு பெற்றுவிடமா? Yeah, so normally இப்போ சில ஏரியாஸில் இந்த லோக்கல் கம்யூனிட்டி எங்களோட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வரைக்கும் அந்த சில்ட்ரன் அவங்களுடைய சாப்பாடு இல்லை. அப்போ சம்டைம்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஃபெயின் பண்ணுவாங்க, இல்லை டின்னரும் சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல. இப்போ அதில் நாங்கள் வி நெவர் as a policy we never give cooked food. இப்போ we give the provisions or we give the funding. Parents and alumni they come and cook and give the meals. சில இடங்கள்ல they also come to help. If you are putting up a building they'll provide some labor from their part. That's good to know. ஒரு டிப்பிக்கல் ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லுவீங்களா? லேட்டஸ்டா கம்யூனிட்டி சப்போர்ட் இல்லாட்டில் வைல்ட் விஷனோட ஹைபிரிட் சப்போர்ட்ல இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்தது. இப்போ என்னன்னு சொன்னால் இந்த தமிழ் ஹெல்ப்லைன்ல எங்களுக்கு ஒரு பேஸ் குரூப் ஒன்று இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 200-250 பீப்புள். அந்த 200-250 பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15-20 டிஃப்ரெண்ட் டயஸ்பரா சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ்ல லீடிங் ரோல் எடுத்து இருக்கிறான். அப்போ இந்தியாவில் இந்த ப்ரோக்ராமை நேராக இந்திய நாட்டிலும் ரெக்கார்டிங்லேயும் எடுப்பினான். ப்ளஸ் அப்போ அவையல் வந்து பாவிக்கிறதுக்கு என்னென்று பாவிக்கலாம், எப்படி உங்களோட பங்கு பெற்றலாம், என்னென்று ஒரு ஹைபிரிட் சொல்யூஷனில் அவையல் வந்து வேர்ல்ட் விஷனோட செய்யலாம்ன்றதுக்கு ஏற்கனவே செய்து முடிச்சு ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியுமா? ஓகே, நாங்கள் கணக்கு லோக்கல் அண்ட் தி எக்ஸ்பேட்ரியேட் டயஸ்போரா கம்யூனிட்டி ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இன் மோஸ்ட் இன்ஸ்டன்சஸ் தே கிவ் அஸ் த ஃபண்டிங். வி சைன் அன் MOU வித் தெம். We look at the project deliverables and நாங்கள் we do our vulnerability mapping and we present the needs to the donors. So once the donors agree with that, then we go ahead and implement this project. So we have done a lot. I mean, from farming projects to building houses to other school projects that we have done in the past. And பெரிய corporates-ஓடையும் நாங்கள் we have worked together. Good example, HSBC UK, அது 2 phases. First one was $850,000, மற்றது $500,000. Sri Lanka, the largest gravity flow water project we did in the south, in the Galle district called Neluva. That is a good example of corporate partnership. And other than about 2,500 families plus churches, temples, mosques, police stations, hospitals, government bodies, we supplied water from the Singaraja Reserve, getting all the environmental approvals. So that has been one of our most successful projects. And நாங்கள் அது $1.35 million and smaller amounts நாங்கள் செய்திருக்கிறோம்.
And Kanaka school projects there. A diaspora girl from Canada, she for her birthday she went on fundraising, and we about 4 years ago we did a IT lab as well as smart boards and the A-level O-level classes smart boards முல்லைத்தீவுல ஒரு ஸ்கூல்ல அப்படி எவ்வளோ ப்ரொஜெக்ட்ஸ் செய்திருக்கிறோம். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர். அந்த முல்லைத்தீவு ஸ்கூல் ப்ரொஜெக்டை பற்றி நீங்கள் அந்த விவரம் டீட்டெயில் நேம்ஸில் சொல்ல ஏதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட் இருந்தால் அதை தவிர்த்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவீங்களா? என்ன மாதிரி அந்த ஸ்கூல் இதை என்ன கனவெறிக்கு மனதில் எடுத்துக்கொள்வினோம். ஏனென்றால் யங் ஜெனரேஷன் எங்களுக்கு செகண்ட் ஜெனரேஷன் பிள்ளைகள் இருக்கிறோம் அவையில் இந்த மாதிரி ஐட்டங்களில் கூட ஈடுபாடாகினோம். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஜெக்டுண்டேக்க கூட ஈடுபாடாக செய்வினோம். அதை எப்படி தெரிவு செய்யலாம், எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி கூட சொல்லுவீங்களா? ரைட். ஸோ அந்த ஸ்கூல் அந்த வார் அஃபெக்டட் ஏரியா, அதோட அது மோஸ்ட் வல்னரபிள் கம்யூனிட்டி. இலங்கையில் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் தான் the poorest district. So இந்த lady, she started collecting funds for her birthday, but it went even past her birthday. She kept on collecting funds, and then we went to the Mullaitivu the district secretary. With her help we identified this school. அந்த ஸ்கூல்ல இது soon after COVID, the school attendance was very, very poor. Main reason, the parents were not very keen Pullela school kanappa. But one thing we noticed after we set up these smart boards in the classroom, we also went and saw a demonstration of it in the school. And when we saw that, we also noticed that their school attendance went up from about 50 to 60% on an average, went up to 98-99%. And though we gave the boards for the O-level, A-level classes, they used it also for smaller children, and they thoroughly enjoyed it. So they were learning math and arithmetic from it. They learned history, all of that. So we could see that the children were keen and attendance had improved. So that was a very positive thing. Yeah. Beautiful. So இப்போ லோதாஸ் இன்னொரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் இருக்கிறபடியா இப்போ ஆக்கள் வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தால் அவைய இன்வைட் பண்ணலாமா? ஆடியன்ஸ் உங்களுக்கு யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருந்தா இந்தியன் டாபிக்லையும் இதுவரை நான் காய்ச்ச விஷயத்திலையும் நீங்கள் டைரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம் டாக்டர் டாரன்கிட்ட. நீங்கள் கேள்வி வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆனவன்னா கண்டினியூ பண்ணுறதுனா கண்டினியூ பண்ணுங்க. ரைட். ஸோ இப்போ பங்கு வீட்டினார்கள் கேள்விகள் கண்டால் நீங்கள் ஹேண்ட் அப் பண்ணினீங்க என்றால் லோகதாஸ் உங்களை உள்ள எடுத்துக்கொள்வார். நீங்கள் பிறகு அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். ஜோர்ஜ், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. நான் ஜோர்ஜ் அதாவது ப்ரீ ஸ்கூல் முன்பள்ளி விடயமாக ஒர்க் பண்ணி ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஃபேஸ் அண்ட் சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்போட ஒரு இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். நான் கனடாவில் இருக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் 6 months அப்படி ஒர்க் பண்ணுறேன். சுருக்கமான ஒரு கேள்வி என்னென்றால், நான் கொஞ்சம் இடையிலான் வந்தேன்னா, ஆனால் அந்த முன்பள்ளிகளுக்கான சத்துணவு நியூட்ரிஷன் ஃபுட் வேர்ல்ட் விஷன் நிறைய வேலை செய்திருந்தது முதலும், இப்பயும் செய்து கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் விஷனால. அந்த நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கறதுல வேர்ல்ட் விஷன் இப்போ அது நாங்கள் எடுத்துக்கிற ஒரு 70 முன்பள்ளிகளுக்கு நடத்துகிறோம். அதெல்லாம் சரியான வில்லேஜ் சைடில் இருக்கிற முன்பள்ளிகள், அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு, திருவோணமலை, வவுனியா எல்லாம் அதில் இருக்கிற சரியான கிராமப்புறங்களில் இருக்கிற முன்பள்ளிகளுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கறதுல சில டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளாலாம் கொடுக்குறாங்க, பிரேஸ் செயலகத்துக்குள்ளால. ஆனால் வேர்ல்ட் விஷன் தான் அதுக்கு ஃபண்ட் பண்ணி கொண்டு இருந்தது. இப்போ அது சம்பந்தமான ஏதாவது வேர்ல்ட் விஷன் சார்பில் ஏதாவது நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கறது முன்பள்ளிகளுக்கு அது சம்பந்தமாக ஏதாவது தகவல் இருந்தால் எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, அந்த நியூட்ரிஷன் ஃபுட் கொடுத்தது முக்கியமாக அந்த 2022 அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்த பொழுது சாப்பாட்டு விலையெல்லா மாதிரி ஷார்ட்டேஜ் எத்தனையோ பேரண்ட்ஸ் இந்த கிராமப்புறத்தில் அந்த டெய்லி ஒர்க்கர்ஸ்
அவங்கள்ட்ட ஜாப்ஸும் வேலையும் இல்லாமல் போனபடினால தான் அந்த ப்ராப்ளம் வந்தது. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் கணக்கு அதில் செய்தாங்க. நான் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டுது. ஏன்னா அதுக்கேற்ற ஃபண்டிங்கும் அந்த டைம் வந்தது. ஆனால் இப்போ ஃபண்டிங் வந்தால் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கலாம். நான் ஜார்ஜ் கூட நாங்கள் sorry, carry on, Dr. Dhanan. No, இப்போ நாங்கள் இப்போ ஜார்ஜ் சொன்ன மாதிரி வி ஒர்க் இன் அந்த மோஸ்ட் வல்னரபிள் வில்லேஜ் ஸ்கூல்ஸ், வழக்கமாக சிட்டி ஸ்கூல்ஸில் நாங்கள் போய் செய்கிறது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டிங் இருக்கும். பட் அந்த வில்லேஜ் ஸ்கூல்ஸ், அந்த சின்ன சின்ன ஸ்கூல்ஸில் நாங்கள் போயிட்டு இந்த சத்துணவு கொடுக்குற அந்த இது வேலை செய்யுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. ஜார்ஜ் உங்களோட கேள்விக்கு நன்றி. அண்ட் ஜார்ஜ் ஃபேஸ் இன்னொரு சின்ன இதொன்று கேட்கலாம். என்னென்னா, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாதால முன்பள்ளி அந்த கிராமப்புறங்கள் இருக்கிற முன்பள்ளி பெற்றோர்களும் அனுப்புறதும் அதுலேயும் கொஞ்சம் வரவு குறைகிறது. பிள்ளைகளும் சத்துணவு இருக்கிறபடியா கூடியாக்கள் அந்த முன்பள்ளிகளுக்கு வாரது இருக்கு. அதை வேணுமெண்டா நான் நினைக்கிறேன் வேர்ல்ட் விஷன் அது ஒரு என்ன சொல்ல ஒரு இதாக எடுத்து பார்க்கலாம், ரிசர்ச் பண்ணி பார்த்து அந்த வேலையை திருப்பி துவங்கினால் நல்ல. அதால நாங்கள் மட்டும் இல்லை, எங்கட அமைப்பில் இருக்கிறார்கள் மட்டும் இல்லை, வேற வேறு அமைப்புகள் வேற வேறு கிராமங்கள் இருக்கிற முன்பள்ளி பிள்ளைகளுக்கும் அது ஹெல்ப் பண்ணுமென்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது சரி. அந்த ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ஏறக்குறைய சில விட 99% 100% வரும் சத்துணவு கொடுக்குறபடினால. எந்த பேரண்ட்ஸுக்கும் வீட்டை சாப்பாடு கொடுக்க வழி இல்லை. அப்ப இது நிச்சயமா ஸ்கூலுக்கு கொண்டு வருவாங்களா? அப்ப அந்த அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. நாங்கள் இதை கைவிட இல்லை, நாங்கள் தொடர்ந்து செய்தோன்னு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கும் நாங்கள் ஃபண்டிங்க்கு யாரும் பார்ட்னர் பண்ண விரும்பினா நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம். அதோட நாங்கள் ஒரு குளோபல் கேம்பெயின் ஒன்று இருக்கு வேர்ல்ட் விஷன்ல. அதுக்கு பேர் இனஃப் கேம்பெயின். அந்த இனஃப் கேம்பெயின்ல அது நியூட்ரிஷன் சம்பந்தமானது. அந்த கேம்பெயினுக்கெல்லாம் நீ செய்து கொண்டு வரோம். அப்போ நாங்கள் அதை அந்த கேம்பெயின் 2028 மட்டும் போவோம். அதை நாங்கள் இப்போ கைவிட இல்லை, ஆனால் இன்னும் செய்து கொண்டு தான் வரோம். ஆனால் அந்த 2022 செய்த அளவு நாங்கள் இப்போ செய்யலை. அது ஒரு ரியல் கிரைசிஸ் சிச்சுவேஷன் அப்போ. ஆனா எங்களுக்கு பார்ட்னர்ஸ் இருந்தா நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போம். தரன் உங்களோட ஆன்ஸ் பதில் சரியான என்கரேஜிங் ஆன்ஸ் பதிலாக இருக்கிறது. முதலாவதாக அந்த இந்த பொருளாதார நெருக்கடி காரணத்தில் நீங்கள் முன்வந்து செய்ததை பாராட்டுறோம். அது மக்களுக்கு தேவையானது. அதுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் வேர்ல்ட் விஷனுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் இந்த ஜார்ஜ் சொன்ன அந்த ஃபேஸ் என்ற ஸ்தாபனத்தை பற்றியும் மிகவும் மெச்சத்தக்க வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஃபேஸை கூட நாங்கள் தமிழ் ஹெல்ப்லைன் முன்னோருக்கா உள்வாங்கியிருந்தாங்க. அதில் பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கணும். இப்போ அவைகள மெயினாக்கள்லையும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சபடியா தமிழ் ஹெல்ப்லைன் நாங்கள் அவைகள் உங்களோட திரும்ப ஒருக்கா ரீகனெக்ட் பண்ணி விடலாம். ரவிசங்கரோ, மகேந்திரனோ, கவிராஜோ, ஜோர்ஜியோ நாங்கள் உங்களை ரீகனெக்ட் பண்ணி விடலாம். என்றால் நல்ல தரவு வச்சிருக்கணும். அவைகிட்ட லாட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ ஓவர் பீரியட் டைம் எங்கெங்கே செய்யணும், எப்படி செய்யணும்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இன்ஃபர்மேஷன் ஷேரை நாங்கள் வேர்ல்ட் விஷனோட செய்து கொடுத்தால் மேபி நீங்கள் அதை திரும்ப ஒருக்கா மறுபரிசீலனை செய்து ரீஎக்ஸாமின் பண்ணி அதை ரிசசிட்டேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்காண்டால் உங்களுக்கு லோக்கலாக உங்கள் வேர்ல்ட் விஷனுக்கு காஸ்ட் இல்லாமல் டெலிவரி பார்ட்னராக ஃபேஸ் உங்களுக்கு இதை செய்து தர முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்குன்னா ரவி அவர் அடுத்த கேள்வி கேட்பார். அதுக்கு முதல் ஜோர்ஜ், நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்க தமிழ் ஹெல்ப்லைனுக்கு நீங்க உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, இல்லை இந்த பிரைவேட் சாட் போட்டு விடுங்க. ஸோ நாங்கள் ஏதாவது வழி இருக்காதுன்னு சொல்லி நாங்க பார்க்குறோம். சரியா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே ரவி, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை. ரவி ரவீந்திரன். பல என்ஜிஓஸ அப்கண்ட்ரியில் வேலை செய்த என்ஜிஓவை ரெப்ரசன்ட் பண்றேன். நாங்கள் பார்த்த ஒரு அனுபவத்துல இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்டும் இருந்துச்சு ஃபண்டிங் பத்தி. நீங்க ஒரு ப்ரொஜெக்ட கிரியேட் பண்ணீங்கடா, முன்பள்ளிக்கு பில்டிங் கட்டி கொடுத்த
பிறகு அதை வந்து அந்த ஃபண்டிங் முடிஞ்ச பிறகு அப்படியே விட்டுட்டு வந்துடுறீங்க. அப்ப அந்த ஓனர்ஷிப் வந்து யாருக்கு போகும், யார் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தொடர்ந்து நடத்துவாங்கங்கிறத வந்து தெளிவற்ற நிலைமையில இருக்கு அப்கண்ட்ரியில. தயவுசெய்து அதை ஒருக்கா விளங்கப்படுத்துங்க. நாங்கள் ஸ்மார்ட் போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உங்களால எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? அதாவது என்னன்னா, ஸ்மார்ட் போர்ட் வந்து ஜூம் கேப்பபிலிட்டி இருக்கு, நாங்க டீச் பண்ணணும். ஏன்னா அப்கண்ட்ரியில மேத்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வலு குறைவு, ரிமோட் ஆக்சஸும் குறைவு. அப்ப அந்த நிலைமைய மாற்றுறதுக்கு எங்களால போர்டை கொடுக்கலாம், அடுத்த லெவலுக்கு போக முடியாம இருக்கிறோம். அப்ப அந்த இதுல என்ன மாதிரி உங்களுக்கு உதவி செய்யலாம்? மூன்றாவது கேள்வி, உங்களோட ரிசோர்ஸஸ், நாலேஜ், அந்த அனாலிசிஸ் நாலேஜ், இதுகளை எப்படி நீங்க என்ஜிஓவுக்கு ஷேர் பண்ணுவீங்க? இங்க யூகேல இருக்கிறவங்க, கனடால இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க அதை ஷேர் பண்ணுவீங்க? ஆனால் அதுல ஒரு பகுதியை தொட்டிருக்கார். இது கொஞ்சம் அந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்ல. எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. நாங்க ஒரு ஸ்மார்ட் போர்ட் கொடுத்த ஒரு ஸ்கூலை 50 வீக்ஸ் ப்ரோக்ராம்ல மாவுவ வளப்பன ஏரியால வந்து தெரிந்தெடுத்திருக்கீங்க. So I leave that to you, Doctor. You are doing a wonderful job. தேங்க்ஸ். அந்த வளர்ப்புன அந்த ஸ்கூலை நான் இங்கே இலங்கைக்கு திரும்பி போன அப்புறம் நான் விசிட் பண்ண போகிறேன் மே எண்டில். முதலாவது நாங்கள் ஏழுமான அளவுக்கு அந்த இங்கிலீஷில் சொல்கிறேன், as much as possible we try to ensure that whatever we do is sustainable. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல we can't be there forever. So what we generally try to do is we try to find local partners, or we build up the capacity of the community so that they can take it forward. இப்போ என்னென்னா, அந்த நெலுவ ப்ராஜெக்ட், அந்த தண்ணி ப்ராஜெக்ட், அது வந்து 1.3 மில்லியன் $3.5 மில்லியன் US. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்தோம்னா, நாங்கள் கம்யூனிட்டியில் இருந்தே we developed a society and they are running that project now. Maintenance, we charge a small amount for maintenance and salaries. There are 3 பேர் அதில் வேலை செய்கிறாங்க. So they maintain and the system is going well. And smart boards came, we come to an understanding with the education department that நாங்கள் இந்த capital expenditure நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு சில வேளை ஒரு முதல் 3 மாதம் அல்லது 1 இயருக்கு இன்டர்நெட் சார்ஜஸ் ஆல்சோ நாங்கள் பே பண்ணுறோம். அதுக்கு பிறகு நாங்கள் we can't be there always. அப்போ we ask the education department or find a local partner to pay those amounts and look after the maintenance. ஸோ அது எங்களை ஏழுமான அளவுக்கு நாங்கள் அது சஸ்டெயினபிலிட்டியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். In terms of அந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜ் ஷேரிங், அது we can do if anyone can reach out to us. எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தேவைன்னு சொன்னால் அதை நாங்கள் பார்த்து we can share the knowledge. அதில் ப்ராப்ளம் இல்லை. எங்களோட ரிசர்ச் டீட்டெயில்ஸ் அதெல்லாம். வண்டர்ஃபுல் கனெக்ஷன் அகெயின். ரவி என்னுடைய நீண்டகால நண்பர், கனகாலமாக தெரிஞ்சவர், மலையா மக்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக உதவி செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தகவலையும் லோதாசனோட நீங்கள் பயந்து கொண்டீங்கன்ற ரவி, அவர் உங்களை தனண்ணாவோட கனெக்ட் பண்ணி விடுவார். தேங்க்யூ. வேறு யாருக்கும் கேள்விகள் இருக்கின்றா? இதில் சார்ல்ஸ் அண்ணா இருக்கிற லைனில் என்ன கதை கேளுமாட்டா கதைங்க. சார்ல்ஸ் அண்ணா இந்த இப்படியான விடயங்கள் நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். நான் உங்களோட கொஷனியாக இருந்தால் கதைக்கிறா கதைங்க சார்ல்ஸ் அண்ணா. இல்லை, கொஷன் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஃபேஸாக்களோட தொடர்ந்து அந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ அவங்க தான் அதுக்கான லீடர்ஷிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மற்ற வேறு தனிநபர்களும் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஆர்கனைசேஷனை இன்றைக்கு முன்னுக்கு எடுக்கிற ஃபேஸ் வந்து நான் நினைக்கிறேன் மச் டீப்பர் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் இந்த சேரிட்டியோட ஃபண்டிங் சேரிட்டியோட இணைகிறது வந்து முக்கியமாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் மணி பட் ஃபார் சர்ச் டேட்டா கணக்கு அவங்கள்ட்ட இருக்கும். ரெண்டாவது அந்த இதை என்ன மாதிரி நடத்த வேணும் என்றதுக்கான அடிப்படைகள் அவங்கள்ட்ட இருக்கலாம்.
பின்ன இதுகளை வச்சு கொண்டுதான் நான் ரெண்டு பேரையும் இணைக்க வேண்டும் என்றதில் விரும்பி இருந்தேன். ஃபேஸில் இணைந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்ல்ஸ். இப்போ அடுத்த கேள்விக்கு போக முதல் ஒரு ஒரு கொஸ்டினை லீட் பண்ணிட்டு மெட்டாக்கில் எடுத்துக்கொள்ளும். இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க வந்து 50/50 ப்ரொஜெக்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈவன் கூட ஸ்கூல்ஸை எடுத்துக்கொள்ளலாம், கூட சப்போர்ட் இருந்தான்னு. அதை பற்றி ஒருக்கா விரிவாக்கமாக சொல்றீங்கடா. வந்து இப்போ ஞாபகம் இப்போ எனக்கு இந்த லாட் ஆஃப் பீப்புள் இதுக்குள்ள ஜாயின் பண்றாங்க எல்லாருமே வந்து கனவேர் இருக்கணும் டயஸ்பரா என்ஜிஓஸ் தான் இதுல வந்திருக்கணும் சேரிட்டிஸ். அப்போ நீங்க வந்து அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொன்னீங்கன்னா 1 or 2 people ஜாயின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அவருக்கு எப்படி நீங்க இன்னொரு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இவையில் எப்படி நாங்கள் எப்படி உங்களோட இணைஞ்சு கொள்ளலாம், உதவி செய்யலாம்ன்றதை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. So the same principle. எங்களுக்கு we have the capacity to carry out more. So we kind of took 50 as a number, and 50 வருஷம் முடிக்கிறபடினால we thought 50 would be an ideal number to do this. But that doesn't mean that the 50 ஓட நாங்கள் நின்றுடுவோம். The 50 is just for our 50th anniversary. But we have done projects like this earlier, and we will continue to do projects like this in the future as well. So that's why we are reaching out to every possible foundation or person or corporate to partner with us. So 50 is just a minimum number, but we will continue to do that. If there is interest in these projects, we will also continue to do that even after that. ஓகே, நீங்க கார்ப்பரேட் கொலாபரேஷன்ஸ் உண்டு. கார்ப்பரேட் கொலாபரேஷன் சொல்லிக்க யூகேல உங்களுக்கு ஒரு வேர்ல்ட் விஷன் யூகே சேரிட்டி இருக்கா, இல்லாட்டி வேற சேரிட்டிகளால கொலாபரேட்டிவ் பார்ட்னர் சேரிட்டி ஒன்றோட தான் ஒர்க் பண்ணலாமா? இல்ல, நாங்கள் டைரக்ட்லியா ஒர்க் பண்ணலாம். வேர்ல்ட் விஷன் யூகே இஸ் ஆல்சோ தேர். அதே நேரம் நாங்கள் டைரக்டாயும் ஒர்க் பண்ணலாம். எத்தனையோ பார்ட்னர்ஸ் எங்களோட டைரக்டா ஒர்க் பண்ணினோம். தேங்க்யூ. ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். அதுலேருந்து we will acknowledge and we will also report regularly and give a final report when the project is over. Interesting. Very good. Lodas, were there any questions? இல்லை, வேறு யாருக்கும் கேட்கல. நானும் இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்குறேன் நான் டாக்டர் தானேட்ட. இப்போ நீங்கள் இந்த 50 ஸ்கூல்ஸ் அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது ஒன்று வந்து அப்படி அந்த க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரி, ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு ஸ்கூல், அப்படி ஒரு ஸ்கூலோ மோர் தேன் ஒன் ஸ்கூல்? இப்போ ஏற்கனவே 2 ஸ்கூல்ஸ் முடிஞ்சது, ப்ராஜெக்ட் முடிஞ்சது. ஓகே. மற்றது ஒரு 5 or 6 இன் ப்ரோக்ரஸ். மற்றது இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட். ஓகே. ஓகே. அப்போ என்னை பொறுத்தவரை இப்போ உண்மையில இந்த காலத்தில் என்ன சொன்னால், இப்போ என்னத்தையும் விஷுவல்ஸாக வந்து காட்டினா நல்லா உங்களுடைய அந்த வீடியோ நல்ல ஒரு வீடியோ நீங்கள் அந்த போட இன்ட்ரோ வீடியோ அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த முடிவு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச அந்த ப்ராஜெக்டை இன்னும் கொஞ்சம் விஷுவலாக கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை செய்தால் கொஞ்சம் இருக்கு. நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கலாம். டிமோத்தி, will you do that please? டிமோத்தி, நீங்க அந்த ஃபுல்லா வெர்ஷனை தந்தீங்கன்னா நாங்கள் எங்களோட லிசனர் அண்ட் ஆடியன்ஸ் ப்ரோடோட கூட வைடா ஷேர் பண்ணலாம். And the Kalpitia project one, Shalomi is also there. Okay, Shalomi, the Kalpitia one we released recently. அதற்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா? என்னுடைய இன்னொரு கொஸ்டின் பேஸ்ட் ஆன் சேரிட்டி அண்ட் காஸ்டிங். We always knew ஒரு கோஆபரேட்டுக்கு வந்து நாங்க ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்தோம்னா their costing is different to individual doing costing. அப்போ வந்து சேரிட்டி வேல்யூ ஃபார் மணியை நாங்கள் பார்க்குற எண்ணம் உள்ளவங்க. அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணும்? சின்ன சேரிட்டி வந்து ஒரு 10,000 pounds கொடுத்துட்டு ஒரு ப்ரொஜெக்டை செய்ய சொன்னா அதை நீங்க பார்ப்பீங்க? how cost effectively you are doing the project? So எங்களை பொறுத்த மட்டும் we even willing to work with smaller partners.
ஏன்னா இன்னொரு என்னன்னா இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணுற இடங்கள்ல எங்களுக்கு ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது 32 இடத்துல. அந்த இடத்துல ஒர்க் பண்ண எங்களோட காஸ்ட் இன்னும் குறைவாக இருக்குமே. இந்த ஏற்கனவே அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட ஒர்க் ஏரியாவுக்கு வெளியில் போனால் கொஞ்சம் அவ்வளோ கூடாது, கொஞ்சம் கூட காஸ்ட் பிடிக்கும். என்ன நாங்கள் ஸ்பெஷலாக அங்கே ஒரு ஆள் அனுப்பணும், ஒர்க்கை மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த இதில் வி ப்ரிஃபர் டு ஒர்க் விதினா எங்களோட ஏரியாவில். ஆனால் வெளியிலேயும் நாங்கள் செய்கிறோம். இந்த சில டிஸ்ட்ரிக்ஸில் நாங்கள் இல்லை, ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் போயிட்டு வேலை செய்கிறோம். ஃப்ரம் த நேபரிங் டிஸ்ட்ரிக்ட் வி சப்போர்ட் தேம். ஸோ எங்களோட overhead costs are very low. For charities generally the benchmark வந்து 10%, எங்களோட 7%ல நிற்குது. Okay, that's valuable நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும். Because we have to justify every money that we collected. Correct. Yeah. And the banner. Yeah. By the way, I'm coming So, to Colombo. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரதுக்கு முதல் sorry, Anand. Now I'm coming. மே அப்ப நீங்க வந்து ரவி டாக்டர் தனன் ஓகே நீங்க இப்போ டாக்டர் தனனோடயே அந்த ஸ்கூலை மேற்பார்வை செய்யறதுக்கு போகலாம், பார்க்கலாம். ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணா அந்த ஏரியால டபுள் ஒன்லாமாக்கும் மேபி, ஐ டோன்ட் நோ. ஸோ நிறைவுக்கு வர முதல் கனவே இருக்கிற இதில் அமைதி யாராவது கேள்விகள் கேட்குறேன்னா உங்களுக்கு இது ஒரு கடைசி சந்தர்ப்பம். பிறகு பிறகு யோசிக்க இப்போ கேட்குறேன்ட்டு ஏதாவது ஓப்பனாக கேட்கலாம் நீங்க. ஓகே, வேற கேள்விகள் இல்லாவிட்டால் நாங்கள் வந்து நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர்றதுக்கு முதல் மீண்டும் வந்து ஒன் மோர் ரவுண்ட் வந்து தனன் அவருடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் விஷன் அண்ட் ஹவு டு யூ வாண்ட் அஸ் டு ஹெல்ப்ன்றதை திரும்ப ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட முடிவுக்கு கொண்டு வருவோம். தனன் ஓவர் டு யூ, யூ காட் த லாஸ்ட் வேர்ட். ஓகே, இப்போ ஸ்ரீலங்கா வந்து அந்த வார் முடிஞ்ச பிறகு அந்த பவர்ட்டி லெவல்ஸ் வந்து கேம் டவுன் ஃப்ரம் 14.3% to 4.3%. அப்போ அதில் இப்போ எவ்வளோ ஒர்க் நாங்கள் எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் செய்கிற எவ்வளோ ஒர்க் வந்து வெரி இஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடியோட எக்கனாமிக் கிரைசிஸோட அந்த 4.3% இந்த பவர்ட்டி லெவல்ஸ் 33%க்கு போயிட்டு இப்போ ஒரு 27%ல இருக்கு. கண்டுபடியாக இந்த நீட் வந்து இனாமஸ், எவ்வளோ பெரிய தேவைகள் இருக்குது. அதனால் நாங்களும் எங்களோட பட்ஜெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், எங்களோட ஸ்டாஃபிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், எங்களை எவ்வளவோ ஒர்க் செய்துட்டு வரோம். அதெல்லாம் எங்களுக்கு இந்த ஃபைனல் ப்ளீஸ் தட் வி கேன் பார்ட்னர் வித் அஸ், வி கேன் மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் ஆர் கம்யூனிட்டிஸ். Thank you. That is a very sobering thought that post-war 14ல இருந்து 4க்கு இறங்கினது இப்போ திரும்ப 33க்கு போய் 27%. அதாவது 1 in 4 of Sri Lankan population is below poverty line என்று கேட்கிறேன். அது சரியான கவலைக்குரிய விஷயம்தான். ஸ்பெஷலி 1 மில்லியனுக்கு மேல டயஸ்பரா ஆக்கள் வெளிநாடுல உழவு வசதியா இருக்கேக்க எங்களுடைய நாட்டு மக்கள் கஷ்டப்படுறத கேட்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கின்றது. இதனைக்கு மத்தியிலும் உங்களுடைய சிரமத்தையும் பாராம இன்னும் தினம் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் யூகேல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 1 hour அலோகேட் பண்ணி எங்களோட பங்கு பெற்றினதுக்கு நன்றி. அதுவும் நீங்க சர்ச் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓடி திரிஞ்சு ஜஸ்ட் இந்த நிக்க டைம் நீங்க டைமுக்கு வந்து உங்களோட ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. நீங்களும் வேர்ல்ட் விஷனும் தொடர்ந்து செய்கின்ற நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை ஏற்பாடு செய்து தந்த டிமத்தி தேங்க்யூ. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து எங்களை கனெக்ட் பண்ணி டைமில் இது எல்லாத்தையும் வடிவ ஒருங்கிணைத்தி தந்திருந்தீங்க. டிமத்தி உங்களுக்கு நன்றி. இதில் வந்து தனனோட வந்து வெளியேற்று பங்கு பெற்றின ஃபேஸ் ஸ்தாபனத்திலிருந்து ஜோர்ஜுக்கும், அதே நேரம் ரவீந்திரன் என்னுடைய நண்பர், மலைய மக்கள் மிகவும் கண்ணியமாக வேலை செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய நல்லவாழ்வுக்காக பங்கு பெற்றினதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு லோகதாசிடம் கையணைக்கின்றேன். தேங்க்யூ ஆனோடானா.
தேங்க்யூ டாக்டர் தயானந்த் சேனாதிராஜா. நீங்கள் டைமை ஒதுக்கி இங்கே வந்து உங்களோட அந்த 50 schools in 50 weeks அந்த மிஷனை பற்றி டீட்டெயிலாக காய்ச்சதுக்கு நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு கொஞ்சம் குறை ஆக்கள் வந்திருக்கணும் என்ன சொன்னால் அந்த டைம் சேஞ்சஸ் அதனால். பட் ஹவவர் நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எங்களோட பிளாட்ஃபார்மில் போடுவோம் எங்களோட யூடியூப் சேனலில். ஸோ அது வந்து பிறகு அங்கால மற்ற ஆக்கள் வராத ஆக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்கேஸ் யாருக்கும் நீங்கள் எங்களோட சேனலில் வந்து பார்க்கணும்னு சொன்னால் தமிழ் செல்ஃப் லைன் சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் இருக்கும் நேரடியாகவே. அதில் அநேகமான இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அதில் பார்த்துக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் இங்கே இந்த கொஷின் கேட்டது ஜோர்ஜ் மற்றது ரவீந்திரன் அவர்களுக்கும் தேங்க்யூ. நீங்களும் அதில் இணைந்து பயணிக்கலாம். ஜோர்ஜ், நீங்கள் உங்களோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் தந்திருக்கிறீங்க. ப்ளீஸ் கீப் இன் டச். எங்களால் ஏதாவது செய்யலாம்னா நாங்கள் அதை செய்வோம். இல்லைன்னா அந்த தேவையான ஆக்களை நாங்கள் கனெக்ட் பண்ணி விடுவோம். மறுபடியும் இன்றைக்கு வந்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வார ஞாயிற்றுக்கிழமையும் இன்னும் ஒரு அறிவியல் தகவல் அரங்கத்தோடு நாங்கள் சந்திப்போம். இணைந்த அனைவருக்கும் நன்றி. Thank you. Good evening and out. Bye. Thank you everyone. Okay. Thank you all.